தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஆடி 1. என்ன போட்டு அரைச்சிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? அரப்பு தாங்க. இன்றைக்கி ஆடி 1ங்கிறதுனால சரி அரப்பு தேய்க்கலாம் அப்படின்ட்டு நானும் பெரியம்மாவும் சேர்ந்து ஆட்டி தலைக்கு தேய்க்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே அரப்பு கிடைக்கிறதுனால இங்கேயே அரைச்சி நாங்கள் ஆட்டி தேய்ச்சிக்கிறது. ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரப்பு தேய்ச்சி குளிக்கும் போதே ஹேர் நல்லா ஹெல்த்தியாகவும் ஷைனியாகவும் இருக்குங்க. அப்புறம் ஈவினிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், ஆடி 1 இருக்குது அப்படின்ட்டு கோயிலுக்கு நானும் அம்மா சாத்விக்கெல்லாம் போனாங்க. வீட்டு பக்கத்துலேயே செல்வ விநாயகர் டெம்பிள் இருக்குங்க. அங்கே வந்து விளக்கு போடுவோம். இன்றைக்கும் சரி அங்கேயே வரலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து விளக்கு போட்டு பூ வீட்டில் இருந்ததுங்க, அதை கொண்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு நானும் சாத்விக் அம்மா எல்லாம் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோங்க. சாமி கும்பிட்டா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா வீட்லேயும் ஒருக்கா விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவோம். அந்த மாதிரி சாமி கும்பிட்டு சரி இன்றைக்கி சாம்பிராணி போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு தொட்டாங்கச்சி இந்த மாதிரி அடுப்பில் வாட்டி நல்லா அது தணல் வந்ததுக்கப்புறம் அதை அணைச்சி சாம்பிராணி போட்டு விட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும். வீட்லேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்க. சிட்டியில் இருக்கீங்கன்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை. இன்றைக்கி அம்மா டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளார சாத்விக்கோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்க, பாய் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.